அதுல இப்ப எது கேட்டாலும் நிதி இல்ல நிதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இங்க காற்பந்தயம் நடத்துறதுக்கு நிதி இருக்குது. காற்பந்தயம் அவசியமா? அது இல்லைன்னா நாட்டில் எதுவுமே நடக்காதா? அது சென்னை மாநகரத்துக்குள்ள அதிகமா போக்குவரத்து பகுதியா இருக்கிற மருத்துவமனை இருக்குது, அங்கே இருக்கின்ற சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இப்படி மக்கள் அதிகமாக குழுமைகின்ற இடம், அதிகமாக வாகனம் செல்கின்ற இடத்துல ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நீதிமன்றம் வரைக்கும் போய் அது நின்று கிடக்குது. இந்த பணத்தை எப்படியெல்லாம் விரயமாக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இரவு பகல் பாராமல் உழைத்து மக்கள் வரி கட்டுறாங்க அரசாங்கத்துக்கு, அந்த வரி பணம் எப்படியெல்லாம் வீணாகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட எதுக்கு எடுத்தாலும் நிதி இல்லைங்கிறார். ஆனா திரு கருணாநிதி அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கிறதுக்கு 83 கோடி நிதி இருக்குது. நாங்க ஏற்கனவே சொன்னோம், திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மன்றம் கட்டினீங்க, சரி, தலைவர் முதலமைச்சர் வந்து கட்ட ரைட். இன்னைக்கு பேனா போய் கடல்ல வைக்கணுமா? எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? தரையிலே வச்சிருக்கலாமே. ஏன் அவருடைய நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் வைங்க, மீதி இருக்கிற 81 கோடி ரூபாய் எழுதுற பேனாவை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு கொடுங்க, மாணவர்களை பாராட்டுவாங்க. யாருடைய பணத்தை எடுத்து நீங்க செலவு செய்யறீங்க? உங்களுடைய தந்தைக்கு புகழ் வர வேண்டும் என்று நீங்கள் எண்ணினா அது உங்களுடைய பணத்தில், கட்சி பணத்தில் எடுத்து செலவு பண்ணுங்க. நிறைய கட்சி பணம் இருக்குது உங்களுக்கு, அந்த பணத்தில் எடுத்து செலவு பண்ணுங்க, யார் வேணாம்னு தடையே கிடையாது. ஆனால் அரசாங்க பணத்தில் இருந்து இதற்கு தேவையற்ற செலவை செய்வது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, எதுக்கெடுத்தாலும் குழு அறிவிப்பார், உடனே ஒரு குழு போட்டுருவார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி வந்த பிறகு, விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசு வந்த பிறகு 52 குழு போட்டிருக்கு. இனிமேல் திமுக அரசாங்கம் குழு அரசாங்கம் என்பதுதான் இதற்கு பேர். குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். குழு போட்டு அந்த குழுவுக்கு ஒரு குழு போட போறார், அது ஒண்ணுதான் பாக்கி. அதே போல அண்மையில இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ஆட்சி வந்தது. இந்த 2.5 ஆண்டு காலத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் ஆக்கி இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு, அது தைப்பொங்கல் என்று வேக வேகமாக அறகுறையா இருக்கும் போது திறந்துட்டாங்க. இதனால் வெளியூருக்கு செல்கின்ற பயணிகள் கடும் அவதிக்குள்ளானாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம், பத்திரிகையிலையும் பார்த்தோம். எதுக்கு அவ்வளவு அவசரமா தூக்குறீங்க? அதுவும் தைப்பண்டிக்கும் போது எல்லா சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாம் பல்வேறு இடங்களில் வந்து வசித்துக் கொண்டிருக்கிறாங்க, வேலைவாய்ப்பில் இருக்கிறாங்க. அவரெல்லாம் சொந்த ஊருக்கு போகணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் திறக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லா பணியும் நிறைவு பெற்ற பிறகு அப்புறமேட்டு அந்த பேருந்து நிலையத்தை துவக்குங்களேன். யார் வேண்டானா? இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு ஆட்சி இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு பயம், எங்கேயாவது ஆட்சி போயிருமா அப்படின்னு அச்சத்தின் அடிப்படையில் தான் திறந்திருப்பான்னு நான் எண்ணுறேன். அண்மையில திமுக மாநில 2வது இளைஞர் மாநாடு சேலத்தில் பெத்தநாயக்கம்பள்ளியில் நடத்தினாங்க. ஏன்னா சேலம் என்றால் அதிமுக கோட்டை, அதை எவரால் அசைக்க முடியாது. அம்மா இருக்கும்போது, தலைவர் இருக்கும் போதும் கோட்டை, அம்மா இருக்கும் போதும் கோட்டை, அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக கோட்டை. 11 சட்டமன்றத்தில் 10 சட்டமன்றத்தில் வென்ற கட்சி அதிமுக கட்சி. அங்க வந்து திரு ஸ்டாலினுடைய அறிவுரின் பேர்ல இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற திமுகவுடைய இளைஞர் மாநில செயலாளர் இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் சேலத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சரை அவருக்கு நியமித்து அங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. திமுக மாநில இளைஞர் மாநாடு நடத்தினாங்க. அதுல நடந்த வேடிக்கை கூத்து என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாமே பத்திரிகை ஊடகத்தில் பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்பு ஸ்டாலின் பேசுறார், அந்த இளைஞர் மாநாட்டில் பேசுறாரு, அதுக்கு முந்தியும் பேசுறாரு அந்த மாநாட்டை பத்தி. அப்ப சொல்றாரு, இந்திய கூட்டணிக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்குன்னு சொன்னார். திமுக இளைஞர் மாநில மாநாடு இந்திய கூட்டணிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் சொன்னார். உண்மைதான். அந்த இளைஞர் மாநாட்டில் சீட்டாடுற காட்சி பார்த்தோம், மது அருந்துற காட்சி பார்த்தோம், குத்தாட்டம் போடுற காட்சி பார்த்தோம்.
அதுக்கு மேலாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று 2021 பொது தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு வெளியிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசினார். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் பேசினாங்க. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு 6 மாசமா நடைமுறைப்படுத்த முடியல. பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ரகசியமும் என்னன்னு கடைசி வரைக்கும் தெரிவிக்கல. அதுக்கு பிறகு ஒரு கையெழுத்துல ரத்து செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு சுமார் 50 லட்சம் பேர் கையெழுத்திட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி, 50 லட்சம் கையெழுத்து வாங்கியாவது முறையா போய் ஜனாதிபதி கொடுத்தாங்கன்னா அதுவும் இல்ல. அந்த சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டில் கொண்டு வந்து அதை வச்சு அழகு பார்த்து பிறகு கையெழுத்து போட்ட அந்த அட்டைகள் எல்லாம் காட்டிலே பறக்க விட்டு காலிலே மிதிவிட்டு குப்பத்தொட்டிக்கு போன காட்சி தான் பார்க்க முடியுது. இவரெல்லாம் நீட் தேர்வை ரத்து செய்கின்றவர்கள். இதற்கு திமுக கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சிகள் எல்லாம் வேக வேகமா கையெழுத்து போட்டாங்க. அவருடைய கையெழுத்தெல்லாம் அந்த இளைஞர் மாநாட்டில் சிதறி போய் மிதிவிட்டு குப்பைக்கு போன காட்சிய மக்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தாங்க, பத்திரிகையில பார்த்தாங்க, சமூக வலைதளங்களில் கூட பார்த்தாங்க. அதை கூட சில பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் காண்பிக்கவே இல்லை. பயம். இங்க இருக்கிற பத்திரிகை எல்லாம் எடுப்பாங்க, அழகா எடுப்பாங்க, ஃபுல்லா எடுப்பாங்க, ஆனா போட மாட்டாங்க. இனியாவது போடுங்கப்பா. தொலைக்காட்சியுடைய தர்மம், பத்திரிகையுடைய தர்மம் நிலைநாட்டுங்க. ஏன் பயப்படுறீங்க? அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது எப்படியெல்லாம் எங்களுடைய ஆட்சி விமர்சனம் செஞ்சீங்க. உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தோம். மக்களுடைய பிரச்சனை யாராக இருந்தாலும் தெரிவிக்கலாம். அப்பதான் அதை சரி செய்ய முடியும். ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தால் ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் போல எதிர்க்கட்சி சொல்லுவதை கேட்க வேணும். எதிர்க்கட்சி போடுகின்ற மீட்டிங்க்கு தடை பண்ணக்கூடாது. போய் நீதிமன்றத்துக்கு போய் அங்க அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துறோம். கேவலமா இருக்குது. தில்லு திராணி வேணும் எதிர்க்கிறதுக்கு. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எத்தனை போராட்டங்கள் நடந்தது தமிழகத்திலே. அத்தகைய அனுமதி கொடுத்தோம். ஒரு நாட்டு சுதந்திர நாடு, ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் உண்டு. ஜனநாயக முறைப்படி விமர்சனம் செய்வதற்கு உரிமை உண்டு. ஒரு ஆட்சியில் ஏற்படுகின்ற கோளாறுகள், பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியுடைய கடமை. அதை நிறைவேற்றுவது ஆளுங்கட்சியுடைய கடமை. இந்த ஆட்சியில் மிகப்பெரிய தவறு நடந்துகிட்டு இருக்குது, ஊழல் நடந்துகிட்டு இருக்குது, அதை எடுத்து சொல்வதற்கு இந்த கூட்டம். இதை நீங்கள் தடை செய்கிறது. காவல்துறை வச்சு அனுமதி கொடுக்க மறுக்குது. பிறகு நாங்கள் நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் தொலைக்காட்சியில் போடுங்க, பத்திரிகையில் போடுங்க. சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. கஞ்சா இல்லாத இடமே இல்லை. இந்த அரசாங்கம் வந்த உடனே சொல்லிச்சு கஞ்சாவை ஒழிப்போம் என்று சொன்னாங்க. அதுக்காக அப்பொழுது டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியா இருக்கும்போது 2.0 போட்டார், 3.0 போட்டார், 4.0 போட்டார். ஓ போட்டுட்டே போயிட்டார். கடைசி வரைக்கும் போதைப் பொருள் கட்டுப்படுத்தவே முடியல. 2.0, 3.0, 4.0 அப்படின்னு டிஜிபி போட்டு போட்டு அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. இளைஞர்கள், மாணவர்கள் சீரழிகின்ற காட்சி பார்க்கப்படுகிறது. இந்த கஞ்சா போதையில் தான் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறியில், பாலியல் வன்கொடுமை நடப்பதற்கு காரணம் இந்த கஞ்சா. இங்க கூட சென்னையிலே ஒரு 5 மாதத்துக்கு முன்பு பார்த்தோம். ஒரு கஞ்சா போதையில் இருக்கின்ற இளைஞரை ஒரு 4 காவல்துறை சேர்ந்த காவலர்கள் போய் பிடிக்க போறாங்க. அவன் 8 அடி மார்புல உதைக்கிறான். கேவலம். காவலுடைய நிலையை பாருங்க எப்படி இருக்குது. அதோட
சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்துக்கு பெண் காவலர் சென்றிருந்தாங்க. அந்த பெண் காவலர் இடுப்புல கிள்றான் திமுக காரன். எவ்வளவு அசிங்கம் பாருங்க. அவள் மீது வழக்கு போட 2 நாள் ஆச்சு. இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு நிலைநாட்ட போடுவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. நாட்டு மக்கள் பாதுகாப்பா இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் மாமூல் இல்லாத இடமே இல்ல. மாமூல் கொடுக்கலாம் உடனே மிரட்டல். அண்மையில் கூட ஒரு செய்தி பத்திரிகையில் செய்தித்தாள நான் பார்த்தேன். ஒரு தொழிலதிபரை காரில் ஏற்றி ஊரூரா அழைச்சிட்டு போய் உயர் போலீஸ் அதிகாரிகள் உத்தரவின் பேர்ல 50 கோடி ரூபாய் கைமாறியதாக தகவல். பட்டம் பகல் கொள்ளையை நடக்கின்ற ஆட்சி தான் இந்த ஆட்சி. இதற்கெல்லாம் விடுவு காலம் விரைவில் பிறக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்கின்ற பொழுது இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதே போல இந்த வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் விடியா திமுக ஆட்சியில நிறைய திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை. அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள்லாம் முடங்கி கிடக்குது. தண்டையார்பேட்டையில் 44 வட்டத்தில் கைலாசபுரம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 392 புதிய குடியிருப்புகள் 44 கோடியில கட்டுமான பணி முடிவு பெற்று இன்ன வரைக்கும் திறக்கல. இன்னைக்கு முதலமைச்சர் இந்த வீட்டெல்லாம் திறக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஸ்பெயினுக்கு போயிட்டார். தொழில் முதலீட்டு ஈர்க்க ஸ்பெயின் போயிட்டார். அங்க போய் என்ன பெருந்துறையில் இருக்கிற ஆளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போறாரு. அது இங்கேயே சென்னை கூப்பிட்டா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு போறாங்க. பெருந்துறை இருக்கிற ஆள் அங்க அனுப்பிச்சு அங்க போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு தொழில் முதலீட்டு ஈர்க்கிற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். 39 வட்ட மீனவர் காலனி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதி பழைய 512 குறியீடுகளை இடித்துவிட்டு 56 கோடி மதிப்பீட்டில் புதிய குடியிருப்பில் கட்டுமான பணி கடந்த 2 வருடம் ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் இன்னைக்கு விடியா திமுக அரசாங்கம். அதே போல தண்டையார்பேட்டை 40 வட்டம் வஉசி நகர் திட்டப்பகுதியில் பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிதாக 5000 குடியிருப்புகள் கட்டுவதற்கு அறிவித்துவிட்டு இன்று வரை எவ்வித பூர்வாங்க பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அதே போல அம்மா ஆட்சியில கொடுங்கையூர்ல தலா இந்து முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ மதங்களுக்கு அவர்களுக்கு தனித்தனியா மயான பூமிகள் ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்தை மேம்படுவதற்கு 6 கோடி ஒதுக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே கிடப்புல போட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. நிறைய இருக்குது. மணலி சாலையில் மட்டும் 106 கோடி செலவில் பாலப்பணிகள் மந்த நிலையில் செயல்படுத்தி வருகின்றன. அதனால பொதுமக்கள் கடும் போக்குவரத்து நெரிசல், எரிபொருள் கூடுதல் செலவு மிகவும் பாதிப்படைந்திருக்கிறாங்க. அதேபோல மெட்ரோ ரயில் திட்டம் சென்னை மாநகர மக்கள் போக்குவரத்து நெரிசல் உள்ள ஒரு மாநகரமா இருக்குது. இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதே பல்வேறு நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பல்வேறு நடவடிக்கை எடுத்து அந்த பணிகள் துவங்கப்பட்டு நடந்தது. 2016 சென்னை விமான நிலையம் லிட்டில் மவுண்ட் வரை முதல் மெட்ரோ போக்குவரத்துக்கான மாண்பு அம்மாவில் துவக்கி வச்சாங்க. 14/5/2017 திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரையிலான மெட்ரோ ரயில் போக்குவரத்தையும் 2018 நேரு பூங்கா முதல் சென்னை சென்ட்ரல் வரையிலும் மற்றும் சைதாப்பேட்டை முதல் ஏஜி டிஎம்எஸ் வரையிலான மெட்ரோ ரயில் போக்குவரத்தும் 2019 ஏஜி டிஎம்எஸ் முதல் வண்ணாரப்பேட்டை வரையிலான மெட்ரோ ரயில் போக்குவரத்தும் நாங்க இருக்கும்போது துவக்கி வச்சோம். இத்துடன் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 1 18,380 கோடி மதிப்பீட்டில் 45 கிலோமீட்டர் நீளமுள்ள மெட்ரோ ரயில் பாதை அமைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 2021 திருவற்றூர் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் கட்ட 1 நீடிப்பு வழித்தடத்தினை எனது முன்னிலையில் மாண்பு பாரத பிரதமர் தொடக்கி வச்சாங்க. இதனிடையே 3770 கோடி மதிப்பீட்டில் 9 கிலோமீட்டர் நீளமுள்ள நீடிப்பு முழுவடைந்து மெட்ரோ ரயில் கட்டம் 1 மக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக வந்தது. கிட்டத்தட்ட ஏற்கனவே 45 கிலோமீட்டர், இப்போ 54 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதையை அமைச்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
அதுக்கு பிறகு இன்றைக்கு 21/11/2020 என்று அப்பொழுது இருந்த அதிமுக அரசாங்கத்தில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து வந்து இன்றைக்கு கலைவாணர் அரங்கில் கட்டம் 2 மெட்ரோ ரயில் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரே திட்டத்துக்கு 63,246 கோடி ஒதுக்கி இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதுவரைக்கும் ஒரு திட்டத்திற்கு இவ்வளவு தொகை ஒதுக்கிட்டதே கிடையாது. இந்திய வரலாற்றிலேயே தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் கட்டம் 2வது பணி அதிமுக அரசுல இவ்வளவு நிதியில ஒதுக்கீடு செய்து அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அந்த பணிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதே போல மத்திய அரசாங்கம் இன்னைக்கு நமக்கு வருகின்ற வருவாயெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதை கூட கேட்டு பெற முடியாத கையிலாகாத அரசாங்கம் தான் இன்னைக்கு விடியா திமுக அரசாங்கம். மத்திய அரசு தனது வருவாயில் 41% மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும். அதாவது 41% மாநில அரசுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. 2021-22 ஆண்டு மொத்த வரி வருவாயில் 33.16% மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. மீதம் சுமார் 8% வரி வருவாய் மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படவில்லை. 2021-22 ஆண்டு மொத்த வருவாய் மத்திய அரசு 27,09,315 கோடி வருவாய் ஈட்டிருக்கிறாங்க. மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டிய வருவாய் 8,98,392 41% என்று எடுத்துக்கொண்டால், ஆனால் அது 33.1.6% தான் கொடுத்திருக்கிறாங்க. 33.16% தான் இன்னைக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்ட வருவாய் 8,98,392 கோடி. அதாவது சுமார் 2,16,2.16 லட்சம் கோடி ரூபாய் மாநிலத்துக்கு பகிர்ந்து அளிக்கப்படவில்லை மத்திய அரசாங்கம். அதை கூட கேட்டு பெற முடியல. எப்போது பார்த்தாலும் நிதியில் சொல்றீங்களே, ஏன் அதை நிதி வாங்கி நிதி பெறுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? வருகின்ற வருவாய் ஏன் கேட்டு பெறல? ஏன் உங்களுக்கு 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி சேர்த்தி நீங்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டியதானே? இன்னைக்கு மாநிலத்துக்கு 41% இன்னைக்கு வருவாய் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். ஆனா 33.16% தான் பகிர்ந்து அளிச்சிருக்கிறீங்க. மீதி எங்களுக்கு வர வேண்டிய மத்திய அரசிலிருந்து வர வேண்டிய அந்த வருவாயை கொடுங்கன்னு கேட்பதற்கு என்ன பயம்? தில்லு திராணி வேணுங்க. எதுக்குமே இந்த ஆட்சியில் அதெல்லாம் பார்க்க முடியாது. மத்திய அரசு போராடி வாதாடி இந்த நிதியை பெற்றிருந்தா நிதி பற்றாக்குறை ஏற்பதற்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். அதையும் செய்ய அரசால் செய்து தவறிய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்திக்கிட்டே இருக்குது. மத்தியில் ஆட்சி வருவதற்கு முன்பு 55 ரூபாய் இருந்தது டீசல் விலை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 95 ரூபாய் நினைக்கிறேன். பெட்ரோல் டீசல் விலை அவ்வப்போது உயர்த்திக்கிட்டே வந்துட்டாங்க. மத்திய அரசு உடனடியாக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேணும். ஏனால் பெட்ரோலை ஏழை எளிய நடுத்தர மக்கள் இருசக்கர வாகனத்துக்கு அதிகமாக பயன்படுத்துறாங்க. அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல டீசல் விலை உயர்வு, இந்த டீசல் விலை 40 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்ந்தா இன்றைக்கு பல வாகனத்தின் மூலமாகத்தான், சரக்கு வாகனத்தின் மூலமாக தான் அத்தியாவசிய பொருள் அங்கங்கே வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி லாரி மூலமாக அத்தியாவசிய பொருள் வருகின்ற பொழுது டீசல் விலை உயர்ந்தால் லாரி வாடகை உயர்கிறது. அப்படி லாரி உயர்கின்ற பொழுது அங்க வருகின்ற சரக்கு கட்டணம் உயர்கிறது. அந்த சரக்கை அங்காக இருக்கின்ற பொதுமக்கள் அத்தியாவசிய பொருள் வாங்கின்ற பொழுது மத்திய அரசு டீசல் உயர்த்துகின்ற பொழுது, அந்த டீசல் விலை உயர்த்துகின்ற பொழுது சாதாரண மக்கள் தலையிலே வந்து விடுகிறது. மத்திய அரசு டீசல் விலை உயர்த்துகின்ற பொழுது சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க. ஆகவே மத்திய அரசு இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு, மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு பெட்ரோலுக்கு 15 ரூபாய் ஒரு லிட்டருக்கு 15 ரூபாய் விலை குறைக்க வேணும். டீசலுக்கு
விலைவாசியை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று சொன்னால், சரக்கு கட்டண வாடகை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், 1 லிட்டர் டீசலுக்கு 15 ரூபாய் விலை குறைக்கப்பட வேண்டும். அண்மையில் பத்திரிகையில ஊடகத்திலும் பார்த்தோம், ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் குறைந்த விலையில இறக்குமதி செய்யறேன்னு சொல்றீங்க. அப்படி குறைந்த விலையில இறக்குமதி செய்கின்ற பொழுது ஏன் டீசல் விலை குறைக்க மாட்டேங்கிறீங்க, பெட்ரோல் விலை குறைக்க மாட்டேங்கிறீங்க? இதை மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து மத்திய அரசு உடனடியாக இதை குறைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்க வருகிறேன். அதே போல திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமையிலே இருக்கின்ற அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு அண்மையிலே ஒரு கருத்தை தெரிவித்தார். ஆடியோ மூலமா ஒரு கருத்தை தெரிவித்தார். அதில் அவர் குறிப்பிட்டது 30,000 கோடி வைத்துக் கொண்டு திரு சபரீசனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்வது என்று திண்டாடி கொண்டிருக்கின்ற செய்தியை வெளியிட்டாங்க. திரு சபரீஸ்வரன் திரு ஸ்டாலினுடைய மருமகன், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு ஸ்டாலினுடைய மகன். 2 பேருடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு நிதியமைச்சர், திமுக அமைச்சர்கள் வெளியிட்ட நிதியமைச்சர் குறிப்பிடுகின்றார். 30,000 கோடி ஊழல், 2 ஆண்டு காலமாக ஊழல் செய்து சம்பாதித்து அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டு செய்தியை வெளியிட்டவர் நிதியமைச்சர். அந்த பணத்தை தான் இன்றைக்கு முதலீடு செய்ய துபாய்க்கு போனாரு, இன்றைக்கு ஸ்பெயினுக்கு போயிருக்கார். முதலீடு ஈர்க்க போகல, முதலீடு செய்ய போயிருக்கிறார். அப்படிதான் மக்கள் பேசிக்கிறாங்க. எங்களுக்கு கிடைத்த செய்தி அதுதான். உடனே இங்க இருக்கிற அமைச்சர் சொல்றார், நீங்கள் தானே வெளிநாட்டுக்கு போனீங்க, நான் வந்து வெளிநாட்டுக்கு போனேன், தொழில உண்மையா முதலீட்டை ஈர்த்து வந்தேன். நீங்க அப்படி இல்லையே, உங்களுடைய நிதி அமைச்சர் தானே சொன்னாரு 30,000 கோடி ஊழல் செய்து சம்பாரிச்சு பணத்தை வைத்து என்ன செய்வது என்று தெரியாம திரு சபரீசனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திண்டாடி கொண்டு செய்திய உங்களுடைய அமைச்சர் தான் சொன்னாரு. அப்படி 30,000 கோடிய அங்கங்க முதலீடு செய்வதற்கு தான் துபாய் போறீங்க, ஸ்பெயின் போறீங்க. ஏன் இப்ப அண்மையில் தானே தொழில் முதலீட்டார் மாநாடு நடந்தது, அந்த மாநாட்டிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம்ல. அந்த தொழில் முதலீட்டார் மாநாட்டம் முடிஞ்சு 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வெளிநாடு போய் தொழில் முதலீட்டுக்கு போறீங்களா? ஸ்பெயின்ல என்ன தொழில் முதலீட்டு இருக்கிறீங்க? யாரு? பெருந்துறையில் இருக்கிறவரு அங்க போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போறாரு. எங்க ஈரோட்டுக்கு பக்கத்தில் பெருந்துறை இருக்குது, அங்க இருக்கிற தொழிலதிபர் போய் ஸ்பெயின்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாரு. எப்படி வேடிக்கை பாக்குறீங்க? கிராமத்தில் சொல்லுவாங்க, கேட்கணும் கேணினா வந்து எறும்பு ஏறாப்பெல்லாம் ஓட்டணும். அது மாதிரி நம்ம எல்லாம் எப்படின்னு நீங்க அதை சொல்லக்கூடாது. நான் இந்த பதவியில் இருக்கிறதுனால அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்பெயினே பொருளாதாரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்குது, அங்க போய் எங்க தொழில் முதலீட்டு மாநாட்டம் நடத்த போறீங்க? அது மட்டும் இல்ல, இந்த 2 ஆண்டுக்கு முந்தி தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துவதாக சொல்லி ஒரு மாநாட்டம் நடத்தினார் ஸ்டாலின். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக பேட்டி கொடுக்கும்போது சரி, இல்லது அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டேன். 2 ஆண்டுக்கு முன்பு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு சென்னையில் நடத்தினீங்களே, அதை வெள்ளை அறிக்கை கொடுங்க. எத்தனை தொழில் வந்திருக்குது, என்னென்ன முடிஞ்சிருக்குது, எந்த தொழில் அதிபர்கள் வந்து தொழில் எவ்வளவு ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு பணி நடந்திருக்குது, எத்தனை தொழிற்சாலைகள் முடிவுற்று துவக்கப்பட்டிருக்குது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எப்படின்னு வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்சிதான் இன்றைய ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, இப்ப புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு. இன்றைக்கு எல்லா கலெக்டரும் கிராமத்தில் போய் காலையில் 9 மணி இருந்து அடுத்த நாள் காலையில் 9 மணி வரை தங்கி இருந்து அங்க இருக்கிற மக்களை பார்த்து மனு வாங்கி குறைகளை தீர்க்க வேணுமா. உங்களை தேடி உங்கள் ஊரில் பேர் அழகா இருக்குது, இதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி, நாம கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி இவர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அம்மா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அம்மா இருக்கின்ற பொழுது தூக்கணும். ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு நகரமா சென்று மக்களிடத்தில் மனுக்களை வாங்கி அந்த இடத்திலேயே தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
இன்றைக்கு கலெக்டர் தான் அனுப்பிச்சிருக்காரு, அமைச்சர் எல்லாம் அனுப்பல. அமைச்சர் மேல நம்பிக்கை இல்ல, இது அரசாங்கத்திற்கு அமைச்சர் மீது நம்பிக்கை இல்ல. கலெக்டர் போய் இன்றைக்கு அந்தந்த கிராமத்தில் தங்கி அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகளை போக்குறாங்களாம். இப்படித்தான் அண்ணா திமுக நான் முதலமைச்சர் இருந்த போது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் எல்லா பகுதிக்கும் போனாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் போனாரு, உதயநிதி ஸ்டாலின் போனாரு, அவருடைய அமைச்சர்கள் போனாங்க, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது போய் ஒரு திட்டம் பார்த்து தேர்ந்தெடுத்து ஜமக்காலத்தை போட்டு மக்களிடத்தை குறை கேட்டாங்க. உங்க பகுதியில் என்ன குறை இருக்குது, நீங்க எழுதி கொடுங்க, இங்க பொட்டி வச்சிருக்கிறோம், அந்த பொட்டியில போடுங்க, நான் பூட்டி பத்திரமா கொண்டு வச்சு ஆட்சி வந்த பிறகு அந்த பூட்டை திறந்து அதில் இருக்கிற மனுக்களை வாங்கி படிச்சு பார்த்து தீர்வு சொன்னார். ஆட்சிக்கு வந்தாங்க, சாவி தொலைஞ்சு போச்சு, பூட்டை திறக்க முடியல. சாவி தொலைஞ்சு போச்சு, பூட்டை திறக்க முடியல. அந்த மனுல என்னாச்சு? எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள் இவர்களை போல எவரும் மக்களை ஏமாற்ற முடியாது. அப்படி மக்களை ஏமாற்றி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு மேல ஒன்று சொன்னார், உங்கள் மனுவுக்கு தீர்வு காணவிட்டால் நேரடியா கோட்டைக்கு வாங்க, என்னுடைய கதவு திறந்தே இருக்கும், நேரா என்னை வந்து பார்க்கலான்னு. எத்தனை பேர் உங்களை வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க? எம்எல்ஏவே பார்க்க முடியல, திமுக எம்எல்ஏவே பார்க்க முடியல. அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. அதோட திமுக தேர்தல் அறிக்கை 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதுல 1-2 மட்டும் நிறைவேற்றிட்டு இப்போ இருக்கிற முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குறிப்பிடுகிறார், அதனுடைய திமுக அமைச்சர் குறிப்பிடுறாங்க, திமுக தலைவர் குறிப்பிடுறாங்க. 98% நிறைவேற்றப்பட்டதாம். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதுல 98% நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பைய சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வருவதற்கு முன் தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்க வேண்டும். சொன்னது நீங்க, அறிக்கை விட்டது நீங்க, அதன்படி நடந்து கொள்ள வேண்டும்ல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும்ல. இல்ல, ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவர்களுக்கு, தகுதியான குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுமா? அப்படியே அந்தர்பல்ட். இரண்டாவது, நகர பேருந்துகள் மகளிருக்கு கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம் சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாடியும் பின்னாடியும் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பேருந்தில் ஏறினா தான் மகளிர் கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். மற்ற பேருந்தில், நகர பேருந்தில் ஏறினா கட்டணம் செலுத்த வேணும். அது ஒரு வழித்தடத்தில் 4 பேருந்து இயக்கிட்டு இருந்தா ஒரு பேருந்து தான் இந்த முன்னாடியும் பின்னாடியும் பிங்க் கலர் அடிச்சு விட்டுருக்கிறாங்க. ஆக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சியில் வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக ஆட்சி தான், திராவிட ஆட்சி. ஆகவே சிந்திக்க வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இந்திய கூட்டணி அமைச்சது என்னமோ, என்னைக்கு ஸ்டாலினுடைய ராசி அப்படி போனதற்கு ராகுல் தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னார். அந்த கட்சி ஏற்கனவே வெற்றி பெற்ற இடத்தோட குறைந்த இடத்துல வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டது. ஸ்டாலின் முன்மொழிந்த காரணத்தினால காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டது. இப்பொழுது இந்தியா கூட்டணி வலுவா இருக்குதான். எங்கப்பா வலுவா இருக்குது? ஒவ்வொருத்தரா பிடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா? ஒருபோதும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு இருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தானே கொள்ளையடிக்க முடியும். இந்த திமுக வெற்றி பெறுவது நிச்சயம் வெற்றி பெற முடியாது. ஆனா இவருடைய கற்பனை, வெற்றி பெற்று வந்தா நல்ல இலாக்கா வாங்கி கொள்ளையடிக்கலாம் மத்தியில அப்படின்னு திட்டம் போட்டுதான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி எப்பொழுது பார்த்தாலும் பேசிக் கொண்டிருக்கின்றார். இவர் பேச பேச ஒவ்வொரு கட்சியா விலகி போயிட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது 12 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க திமுக. அப்ப 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,73,000 கோடி ஊழல் செய்தாங்க. காங்கிரஸ் தலைமையில் இருந்த அரசாங்கத்தில்
அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த திரு ராசா அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது 1,73,000 கோடி கொள்ளையடிச்சாங்க. விஞ்ஞான முறையில் கொள்ளையடிச்சிருக்காங்க. அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப வரும்போது பல பேர் சிறைக்கு போகின்ற சூழ்நிலை இருக்கும். இன்றைக்கு இது விடியா திமுக அரசு. அவர்களெல்லாம் திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த பொழுது அம்மா இருக்கின்ற பொழுது வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு முடிவு பெற்று இன்றைக்கு அமைச்சருக்கு சிறை தண்டனை கிடைச்சிருக்கு. ஒரு அமைச்சருக்கு உச்ச நீதிமன்றம் நாடி இருக்கார். இன்னும் பல அமைச்சர்கள் சிறைக்கு போக இருக்கிறாங்க. பல அமைச்சர் மீது வழக்கு இருக்குது, நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது. எங்களை பார்த்து ஊழல் ஊழல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை அமைச்சர்ல சட்டமன்றத்தில் முன் இருக்கின்ற அமைச்சர் பாதி பேர் எங்கே இருப்பார்கள் என்று 6 மாதம் கழித்து பாருங்க. அதோட அண்ணா திமுக இருந்து பல கட்சிக்கு போன ஒரு அமைச்சர் 5 கட்சிக்கு போயிருக்கார். இப்போ ஜெயிலில் இருக்கிறார். யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கின அமைச்சர். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. அப்படிலாம் ஒரு நாளைக்கு 10 கோடி வருது. அப்படிலாம் மாசம் 300 கோடி, வருஷம் 3600 கோடி கொள்ளையடிச்ச அமைச்சர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். இப்படித்தான் இப்ப இருக்கிற அமைச்சர்கள்லாம் விரைவில் எங்கே போவாங்களோ அங்க போவாங்க. என்னென்ன ஆட்டம் போடுறாங்க. கொஞ்சம் ஆட்டமா என் மீது பல்வேறு பழியில சுமத்தினாங்க. உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரபராதி என்று நிரூபித்து வந்தவன் நான். உங்களை போல 5 வாய்தா வாங்கல. துணிச்சலோடு என்னுடைய வழக்கை சந்தித்தேன். நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று தீர்ப்பை பெற்று வந்த இதுதான் அதிமுக. இன்றைக்கு வேண்டும் என்ற பொய் வழக்கு போடுவது அதிமுக கட்சிக்காரன் மீது. அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு போட்டு எங்களுடைய செயல்பாட்டை முடக்க நினைத்தால் திரு ஸ்டாலின் அவர்களே, எதிர்காலத்தில் அதுக்கு உண்டான பலனை அனுபவித்த தீர்வீர்கள். அதோட வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு ஒரு சரித்திரத்தை படைத்தோம். இன்றைக்கு தமிழக வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சிக்கும் 15 லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு கூடின வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்ததும் அதிமுக. அந்த அளவுக்கு மக்கள் சக்தி பெற்ற கட்சி. 2 கோடி தொண்டன் உள்ள ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக ஒண்ணுதான். 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்த கட்சி அதிமுக அரசாங்கம். 30 ஆண்டு கால ஆட்சியில் தான் இன்னைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றிருக்கிறது. உயர்ந்த இடத்துல இன்னைக்கு நிலைத்து நிற்கிறது. அதே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. நாடாளுமன்ற 39 இடங்கள் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி 1, 40 இடங்கள். இந்த 40 இடத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணிகள் வெற்றி பெற பாடுபட வேண்டும். சென்னையிலே 3 நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்றது. 3 நாடாளுமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற இரவு பாராமல் உழைக்க வேண்டும். தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை சிந்தாமல் பதிய வைத்து திமுக என்ற தீய சக்தியை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறிப்பிட்ட அந்த தீய சக்தியை வேரோடு பூண்டோடு அழிக்க இந்த தேர்தலில் நீங்கள் அத்தனை பேர் உழைக்க வேண்டும், வெற்றியை சூட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்க விரும்புகின்றேன். அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் இன்றைய எம்பியா இருக்கிற ராசா அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி அவதூறா பேசியிருக்கிறார். நாவடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் தெய்வ பிறவிகள். அவரை பற்றி இழிவாக பேசினால் அதற்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவித்த தீர்வீர்கள். நிச்சயமாக அனுபவித்த தீர்வீர்கள். அவர் இருக்கின்ற வரை நாட்டு மக்களுக்காக உழைத்தார். தான் வாழ்வில் தான் பதவியில் இருக்கின்ற பொழுதும் மக்களுக்கு உழைத்தார். தான் இறந்த பிறகும் தன் சொத்துக்களை காது கேளாத கண் பேசார், வாய் பேசார். மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைத்து அழகு பார்த்த தலைவன் எங்களுடைய தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உங்கள் தலைவரை போல குடும்பத்திற்காக கட்சி நடத்தவில்லை, மக்களுக்காக கட்சி நடத்திய தலைவர் எங்களுடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை பற்றி பேசினால் ஒரு தொண்டன் கூட பொறுத்துக் கொள்ள மாட்டான். மிகப்பெரிய இயக்கம், ஊழல் மலிந்த திமுக கட்சி சேர்ந்த திரு ராசா அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரை எம்ஜிஆர் அவர்களை பேசுவதற்கு அருகதை கிடையாது. அதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. அப்படிப்பட்ட தலைவனை இழிவாக பேசினால்
இனியும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். ஆகவே இனி திருந்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அதிமுக தொண்டர்கள் உங்களை திருத்துவார் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.